Taste the Daily. தான் திறந்த மருத்துவமனைக்கு ஒரே வாரத்தில் மூடு விழா நடத்திய ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வேலூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் வரும் 8ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அரசு செயல்படுத்தும் ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உருவாக்கப்படுகிறது என்றும், குறிப்பாக மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள் போன்றவை அமைக்கப்படும் போது அவை முழுமையான பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் கட்டப்பட்டுள்ளதா, தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் ஆராய்ந்துதான் திறப்பு விழா நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிசயம் ஆனால் உண்மை என்பது போல ஒரு வாரத்திற்கு முன்பு, அதாவது கடந்த மாதம் 25ஆம் தேதி மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படாத நிலையில், உட்கட்டமைப்பு முழுமையாக ஏற்படுத்தாத நிலையில், எந்தவித வசதியும் இல்லாமல் வெற்று விளம்பரத்திற்காக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வேலூரில் 125 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட பின்லாந்து மருத்துவமனை கட்டிட வளாகத்தில் புதிதாக 7 மாடி கட்டிடத்தை கட்டி அதற்கு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை என்று பெயரிட்டு அரைகுறையாக கட்டப்பட்ட கட்டிடத்தை திறந்ததை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். விட்டதடி ஆசை விளாம்பழம் ஓட்டோடு என்பது போல இம்மருத்துவமனை திறந்த வேகத்திலேயே மூடு விழாவும் கண்டிருக்கிறது என்று கழக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இம்மருத்துவமனை அவசர கதியில் திறக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தான் அறிக்கை வெளியிட்ட போது மருத்துவத்துறையை பற்றி எதுவுமே தெரியாத அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழவழ கொழ என்று பேட்டியளித்து பூசி முழுகினார் என்று குறிப்பிட்டுள்ள அவர், முதலமைச்சர் திறந்து வைத்த மருத்துவமனை இப்போது மூடப்பட்டது ஏன் என்றும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டிய அரசு மருத்துவமனையை விளையாட்டு பிள்ளைகளின் மைதானம் போல நினைத்து இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு நடந்து கொண்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சிய போக்கை கண்டித்தும், பல கோடி செலவில் கட்டப்பட்ட சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை அனைத்து வசதிகளோடு மீண்டும் முறையாக திறந்து செயல்படுத்த வலியுறுத்தி அதிமுக வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் என் சுப்பிரமணியன் தலைமையிலும் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு முன்னிலையிலும் நடைபெறும் என்று அவர் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பெருந்திரளாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.